இங்கே 2 சகோதரர்கள் காட்டப்படுகிறார்கள். அவர்களின் பெயர்கள் செர்ஜி மற்றும் டிமிட்ரி. இன்று அவர்களின் தந்தை அவர்களை பள்ளியில் இருந்து அழைத்துச் செல்ல வருகிறார். அவர்களின் பெயர் நிகோலா. இரு சகோதரர்களும் தங்கள் தாய் இறந்துவிட்டதை அறிந்தனர். ஆனால் அவர்களின் தந்தை நிகோலா அவர்கள் இருவரையும் வேட்டையாட காட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். அங்கே ஜார் என்ற சிங்கம் மக்களை தாக்குகிறது. இங்கு கலிப்சோ என்ற பெண் தன் பாட்டியை சந்திக்க அங்கு செல்கிறாள். கலிப்சோவின் பாட்டி ஒரு டாரட் கார்டு ரீடர். அவர் தனது அட்டைகளையும் மருந்தையும் கலிப்சோவிடம் கொடுத்து, அந்த மருந்து ஒரு மந்திர மருந்து என்றும் அதை யார் குடித்தாலும் அவருக்குள் சக்தி இருக்கும் என்றும் கூறுகிறார். மறுநாள் காலையில் அவர்கள் ஜாரை வேட்டையாடச் செல்வார்கள். அவர்களுடன் அலெக்சி என்ற நபர் இருக்கிறார். அவர் நிகோலாவுடன் வியாபாரம் செய்ய விரும்புகிறார். ஆனால் நிகோலா அவருடன் வியாபாரம் செய்ய இயலாது என்று அவரை நம்ப வைக்கிறார். செர்ஜி மற்றும் டிமிட்ரி இருவரும் ஒன்றாக உள்ளனர். ஜார் அவர்கள் முன் வருகிறார். செர்ஜி அவரை தாக்கவில்லை. ஜார் தன்னை காயப்படுத்த விரும்பவில்லை என்று அவர் உணர்கிறார். ஆனால் நிகோலா ஜாரை தாக்குகிறார். ஜார் செர்ஜியை தாக்குகிறார். அவள் செர்ஜியை தன்னுடன் அழைத்துச் செல்கிறாள். இங்கே கலிப்சோ அதன் பெற்றோருடன் உள்ளது. அவள் எதையோ உணர்ந்தாள். அவள் அங்கிருந்து செல்கிறாள். அவள் செர்ஜியை தன்னுடன் அழைத்துச் செல்வதைக் கண்டாள். அவள் செர்ஜியை காப்பாற்ற வேண்டும் என்று அவரிடம் சொல்ல வேண்டும். ஆனால் ஜாரின் இரத்தம் செர்ஜியின் உடலில் பாய்கிறது. நேரத்தை வீணாக்காமல் செர்ஜிக்கு மருந்து கொடுத்தாள். அதை குடித்துவிட்டு செர்ஜிக்கு மருந்து கொடுத்தாள். அவர்கள் செர்ஜியை ஒரு ஹெலிகாப்டரில் அழைத்துச் செல்லும் சில விஷயங்களை பார்க்க தொடங்குகிறார். கலிப்சோ தனது டாரட் கார்டை செர்ஜியிடம் கொடுத்தார். அவர்கள் செர்ஜியை மருத்துவமனையில் காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவரது இதயம் டாக்டரை அடிக்காமல் செர்ஜி இறந்த நேரத்தை எழுதுகிறார். ஆனால் செர்ஜியின் உள்ளே அவரது சக்திகள் அதிகரிக்க ஆரம்பித்து அவர் உயிருடன் வருகிறார். இதை பார்த்த மருத்துவர் ஆச்சரியப்பட்டார். அவர் 3 நிமிடங்கள் சுயநினைவின்றி இருந்ததாக மருத்துவர் செர்ஜியிடம் கூறுகிறார். டிமிட்ரியும் நிகோலாவும் மருத்துவமனைக்கு வந்து செர்ஜியை அவர்களுடன் அழைத்துச் செல்கிறார்கள். இலக்கை நோக்கி சுடாதது பற்றி நிகோலா செர்ஜியிடம் கேட்கிறார். அவர் தனது மகன் ஒரு பலவீனமானவர் என்று சொல்லவில்லை. மேலும் முன்னேறிச் சென்று தனது தொழிலை செர்ஜிக்கு கொடுக்கிறார். செர்ஜி அந்த நிகோலாவை பார்க்கிறார். நிகோலா விஷத்திற்கு பலியாகிவிட்டார். இதை பார்த்து கோபமடைந்து தனது அறையில் தன்னை பூட்டிக் கொண்டார். செர்ஜி தனது பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு ஓடுகிறான். செர்ஜி வியாழக்கிழமை வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். அவர் அங்கே கீழே விழுந்தார். ஆனால் அவருக்கு எதுவும் ஆகவில்லை. டிமிட்ரி அங்கு வருகிறார். செர்ஜி தன்னை தனியாக விட்டுவிட்டு போவதை அவன் விரும்பவில்லை. செர்ஜி அவனிடம் தன்னால் இங்கு இருக்க முடியாது என்றும் அவன் தன் தாய் வீட்டில்தான் தங்குவேன் என்றும் கூறுகிறான். பின்னர் அவர் அங்கு செல்கிறார். செர்ஜி ஒரு கப்பலின் உதவியுடன் ரஷ்யா செல்கிறார். முழு இராணுவமும் தனக்கு முன்னால் நிற்பதை அவன் காண்கிறான். ஆனால் அவர்களில் ஒருவர் செர்ஜியை காப்பாற்றுகிறார். செர்ஜி தனது தாயின் வீட்டிற்கு வந்து அங்கு வேட்டையாடத் தொடங்குகிறார். ஒரு நாள் தோட்டாவின் சத்தம் கேட்கிறது. சில வேட்டைக்காரர்கள் வேட்டையாடுவதை அவர் காண்கிறார். மாடுகளை பாடிக்கொண்டு வெளியே வருகிறார்கள். இதை பார்த்து செர்ஜி கோபமடைந்து அவர்களை கொன்றார். கதை 15 வருடங்கள் செல்கிறது. செர்ஜி மத்திய சிறைக்கு செல்கிறார். அங்கு அவர் சிறைக்காவலரையும் அவரது தோழர்களையும் கொன்றார். சிறையிலிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவளது புல்லட்டில் இருந்து தப்பித்து சிறையிலிருந்து தப்பித்து அவன் தப்பிக்கும் அளவுக்கு அவனுக்குள் பலம் இருக்கிறது. விமானத்தின் உதவியுடன் அங்கிருந்து செர்ஜி தனது வீட்டிற்கு திரும்புகிறார். சிலர் தன்னை வேட்டையாடுவதை அவர் காண்கிறார். அவர் அவர்களை சமாதானப்படுத்துகிறார். ஆனால் அவர்கள் அவருடைய பேச்சை கேட்கவில்லை. செர்ஜி அவர்களை தாக்குகிறார். ஆனால் அவர்களின் தலைமையிலிருந்து தப்பிக்கிறார். செர்ஜி அவரை பற்றி கண்டுபிடித்து தனது முதலாளியை கொன்றார். செர்ஜியிடம் ஒரு பட்டியல் உள்ளது. அதில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் அவர் அந்த நபரை கொன்றார். செர்ஜி அந்த மனிதனை கொன்றார். கலிப்சோ ஒரு இறுதிச் சடங்கிற்கு செல்லவில்லை என்பதை இங்கே காண்கிறோம். அங்கு செர்ஜி அவரை சந்தித்து அட்டையை காட்டுகிறார். கலிப்சோ பெரிய வழக்கறிஞராகிறார். அவன் அவரிடம் உதவி கேட்கிறான். ஆனால் அவனால் எல்லா கெட்ட மனிதர்களையும் கொல்ல முடியும். அலெக்சி ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகிவிட்டதையும் ரெய்னோ என்ற பெயரில் மக்கள் அவரை அறிந்திருப்பதையும் இங்கே காண்கிறோம். கெவின் ஹண்டர் என்ற நபர் தனது பட்டியலில் உள்ளவர்களை கொல்வதை அலெக்சிக்கு தெரிய வருகிறது. அதற்கு முன் வேட்டைக்காரன் அவனை கொன்றான். அவன் வேட்டைக்காரனை கொன்றான். அலெக்சி சிறையில் செர்ஜியால் கொலை செய்யப்பட்ட சிலரை சந்திக்கிறார். அவர் அவர்களை தனது வணிக பங்காளிகளாக ஆக்குகிறார். ஒப்புக்கொண்ட அலெக்சி மக்கள் அவரை ஏன் ரெய்னோ என்று அழைக்கிறார்கள் என்று மக்களிடம் கூறுகிறார். அலெக்சி தனது பையில் இருந்து குழாயை எடுக்கும் போது அவரது உடல் மாறத் தொடங்குகிறது. அது தோட்டாக்களால் தாக்கப்பட்டது.
எந்த வித்தியாசமும் இல்லை, அந்த பையில் மருந்து இருக்கிறது, அதனால் அவர் மீண்டும் சாதாரணமாகிவிட்டார். இங்கே நிக்லோ டிமிட்ரிக்கு சொந்தமான ஒரு பாருக்கு செல்கிறார். அங்கு அவரை சந்திக்க ஒரு மனிதர் வருகிறார். அவரை துணையாக கேட்கிறார். அதை அந்த மனிதன் மிக எளிதாக ஏற்றுக்கொள்கிறான். இது நிக்லோவை சந்தேகிக்க வைக்கிறது. அங்கு நிக்லோ தாக்கப்படுகிறார். டிமிட்ரி பியானோவின் கீழ் ஒளிந்து கொள்கிறார். இக்கட்டான நேரத்தில் தன் மகன் அதன் அடியில் ஒளிந்திருந்தான் என்று நிகோலா கோபப்படுகிறார். கெவின் வேட்டையாடுபவர் யார் என்று அலெக்ஸிக்கு தெரிய வருகிறது. இங்கே வேட்டைக்காரனை பற்றி அறிய ஒரு மனிதன் அதே சிறைக்கு வருகிறான். அவரது தலைமை அதிகாரி அவரை சந்திக்க வருகிறார். வெளிநாட்டவருக்கும் அதிகாரம் உள்ளது, அதன் காரணமாக அவர் யாரையும் தடுக்க முடியும். அவர் அந்த அதிகாரியை கொன்றார். செர்ஜி தனது சகோதரனை சந்திக்க கட்டிடத்தின் மீது ஏறுகிறார். இன்று டிமிட்ரியின் பிறந்த நாள் என்பதால் அவர் செர்ஜியுடன் இருக்கிறார். அவரது தந்தை நிகோலா வந்துள்ளார். செர்ஜி அவருடன் பேசவில்லை. டிமிட்ரி செர்ஜி வீட்டிற்கு செல்கிறார். செர்காய் தூங்க முடியாமல் அவர் வெளியே சென்றபோது, காலையில் அவர் வெளியே சென்றால் சிலர் டிமிட்ரியை கடத்திச் செல்வதாக தெரிகிறது. அவர் அவர்களை தாக்குகிறார். ஆனால் கார் புல்லட் ப்ரூஃப் என்பதால் அவர் அவரை தள்ளிவிட்டு ஹெலிகாப்டரில் ஓடத் தொடங்குகிறார். செர்ஜி அவர்களை தடுத்து அவர்களை பின்தொடர்கிறார். ஆனால் அவர்கள் செர்ஜியிடமிருந்து தப்பிக்கிறார்கள். செர்ஜி கால்பிசோவுக்கு சென்று டெமிட்ரியை பற்றி கூறுகிறார். செர்ஜி யாரை பற்றி ஒரு மனிதனை பார்க்கிறார். கல்பிசோ தெரிந்து கொள்கிறார். அந்த மனிதர்களை பற்றி செர்ஜி நிகோலோவிடம் கேட்கிறார். அவர்கள் டெமிட்ரிக்கு ஈடாக 10 மில்லியன் கேட்டுள்ளனர். செர்ஜி அவர்களிடம் பணத்தை கொடுக்கும்படி கேட்கிறார். ஆனால் நிகோலோ இதை ஏற்கவில்லை. இது அவருடைய விதி. அவர் அவருக்கு எதிராக இருக்கிறார். அவர் டிமிட்ரி இறந்துவிட்டார் என்று நினைக்கிறார். ஆனால் செர்ஜி இதை நம்பவில்லை. கிளேப்சோ அந்த மனிதனின் பெயரை கண்டுபிடித்தார். ஆனால் அது ஒரு பொறியாக மாறிவிடும். அந்த மனிதனின் முகவரியை கல்பிசோவிடம் கொடுத்தவன் வேறொருவரிடம் வேலை செய்து அவனை வெளிநாட்டவனாக கொன்றுவிடுகிறான். செர்ஜி நிறைய மக்கள் இருக்கும் இடத்திற்கு செல்கிறார். செர்ஜி எந்த சத்தமும் இல்லாமல் உள்ளே செல்கிறார். அவருடைய இருப்பை யாரும் உணர்வதில்லை. அவர் அவர்களை தாக்குகிறார். செர்ஜி அந்த நபரிடம் டிமிட்ரியை பற்றி கேட்கிறார். ஆனால் அதிகம் கேட்கவில்லை. தாமதம் ஏற்பட்டு யாரோ அவரை தாக்குகிறார்கள். செர்ஜி தனது சகோதரனை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அவர் அந்த மனிதனை காப்பாற்ற விரும்புகிறார். இங்கே டிமிட்ரி அலெக்சியுடன் இருக்கிறார். மக்கள் அவரை எப்படி கேலி செய்தார்கள் என்று அலெக்சி கூறுகிறார். பின்னர் அவர் ஒரு விஞ்ஞானியை சந்தித்தார். அதனால்தான் இந்த சக்திகள் கிடைத்தன. மேலும் அவர் டிமிட்ரியை தனது கூட்டாளியாகும்படி கேட்கிறார். டிமிட்ரி அவரை சமாதானப்படுத்துகிறார். அவர் தனது குடும்பத்தை காட்டிக் கொடுக்க முடியாது. செர்ஜியை பற்றிய உண்மையை அலெக்சி அவரிடம் கூறுகிறார். மக்கள் அவரை கவின் வேட்டைக்காரர் என்று அறிவார்கள். இங்கே அலெக்சியின் ஆட்கள் செர்ஜியின் உடலை தேடுகிறார்கள். செர்ஜி அவரை தாக்கிய பின்னர் கலிப்சோவிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறார். கலிப்சோவை தேடி அவரது அலுவலகத்திற்கு சிலர் வருவதாக கூறப்படுகிறது. கலிப்சோ தன் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து ஓடுகிறான். அவர் வெளிநாட்டவர் அலெக்சியை சந்தித்து, வேட்டைக்காரன் தனது முதலாளியை கொன்றான், அதனால்தான் பழிவாங்க விரும்புகிறான் என்று கூறுகிறான். கலிப்சோ செர்ஜிக்கு வருகிறார். செர்ஜியிடம் நிறைய மருந்துகள் உள்ளன. ஆனால் கலிப்சோ கொடுத்து மருந்துகளைத் தவிர கலிப்சோ அவரது பாட்டியை உருவாக்கும் கடைசி மருந்து என்று அவனிடம் கூறுகிறார். டிமிட்ரி செர்ஜியை அழைக்கும் கடைசி நேரத்தில் அவர் இருந்தார். அலெக்சி அவனை அழைத்துச் செல்கிறார். அங்கே ஒரு சிங்கம் அவர்களை தாக்குகிறது. டிமிட்ரி கொல்லப்பட்டார். அவர் ஓடுகிறார். இங்கே செர்ஜி தனது ஆட்களை கொல்லத் தொடங்குகிறார். அதனால்தான் அலெக்சி அவரை வெடிகுண்டு மூலம் தாக்குகிறார். அப்போது வெளிநாட்டவர் ஒருவரை நேருக்கு நேர் சந்திக்கிறார். அவன் தாக்குதலை கண்டுகொள்ளவில்லை. அவன் பலவீனமாகிறான். அப்போது கலிப்சோ அங்கு வருகிறார். அந்த வெளிநாட்டவரை கொன்ற பிறகு தன்னிடம் இருக்கும் மருந்தை அவனுக்கு கொடுக்கிறாள். அலெக்சி டெமிட்ரியை தன்னுடன் அழைத்துச் செல்லத் தொடங்குகிறார். வழியில் பல பெண்களின் பின்னால் ஓடுகிறாள். ரெய்னோவை உருவாக்குவதன் மூலம் அலெக்சி செர்ஜியுடன் சண்டையிடுகிறார். ரெய்னோ மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரை யாரும் தாக்குவதில்லை. அதனால்தான் செர்ஜி தனது திதிக்கு பதிலாக தாக்குகிறார். அவனை அடிக்கும் போதுதான் அவனை பற்றி யார் தகவல் தருகிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். செர்ஜி தனது தந்தை நிகோலாவிடம் செல்கிறார். நிகோலா வேண்டுமென்று இதை செய்தார். ஏனெனில் அலெக்சி அவரை கொல்ல விரும்பினார். எனவே அவர் செர்ஜியை தனது வலையில் சிக்க வைக்கிறார். செர்ஜி தனது தந்தையை கொல்ல விரும்பவில்லை. எனவே அவர் அங்கு செல்கிறார். ஆனால் அங்கு வந்து நிகோலாவை தாக்குகிறார். செர்ஜி நிகோலாவின் துப்பாக்கியிலிருந்து தோட்டாக்களை எடுத்தார்.
நிகோலா இறந்து 1 வருடம் கழித்து சகோதரர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். பின்னர் டிமிட்ரியும் நிகோலாவுடன் இருப்பதைக் காண்கிறார். அவர் வேலை செய்கிறார். அவர் கெட்ட காரியங்களை செய்யத் தொடங்கினார். இந்த எல்லா தவறுகளுக்கும் அவர் செர்ஜியை குற்றம் சாட்டுகிறார். டிமித்ரி அங்கிருந்து புறப்படுகிறார். செர்ஜி அவரை பின்தொடர்ந்து அவரை தடுக்கிறார். ஆனால் டிமிட்ரி தனது வடிவத்தை மாற்றிக்கொண்டார். அதைக் கண்டு செர்ஜி பயப்படுகிறார். இப்போது டிமிட்ரி யாருடைய முகத்தையும் ஒரு கிரிக்கெட் போல எடுக்க முடியும். கதை இத்துடன் முடிகிறது. வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது? கருத்து மற்றும்